அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நன்மையாகவும் இருக்கலாம், அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், அல்லது அசுப பலன்களாகவும் இருக்கலாம். தற்போது நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய அந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றமானது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த காலத்தில் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் நீடித்த தடை, நிகழ்ந்த சிக்கல்கள் அது அப்படியே தான் இருந்திருக்கும். அது அந்த நிகழ்வுலேயோ இல்லை செயல்கள்லேயோ உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் முயற்சிகளை வீணடிக்காதீங்க. தடை தாமதம் வருகிறது, செயல் காரியங்களில் வெற்றி கிடைக்கலை அப்படின்னும் போது கவலைகள் கொள்ளவும் தேவை கிடையாது. பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சுமாரான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பெரிய அளவில் யோசனை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில செயல்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தோன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது எல்லா வகைகள்லேயுமே பார்க்கும் பொழுது நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அளிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த நேரம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்கிறதே தவிர்த்து அசுப பலன்கள் சிறிதளவில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் கிடையாது. உங்களுடைய கடுமையான முயற்சிகள், உங்களுடைய விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு, இது எல்லாமே இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்க. ஆரோக்கியத்தில் நீடித்து வந்த எல்லா அதாவது நெடுநாள் மருந்துக்கு கட்டுப்படாத நோய்கள் இது எல்லாமே மருந்துக்கு கட்டுப்படும். ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். இந்த காலத்தில் சிறு உடல் உபாதைகள் கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆரோக்கியம் ரீதியாக நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தாரும் சரி மேன்மையுடன் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு காய்ச்சல் வரலாமே தவிர்த்து வேறு பெரிய அளவில் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு அவசியமான ஒரு ஆரோக்கிய பாதிப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே மாதிரி நெடுநாளைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு கனவுகளோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கிறது உண்டு. உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மையை சுப காரியங்களில், அதாவது சுப நிகழ்வுகள், சுபமான நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக சேர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வெளியூரில் போய் நான் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் நிறைய தடைகள், சிக்கல்கள், பிரச்சனைகளை எதிர்கொண்டே காலதாமதமாகி இழுபறியாகி இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதற்கான
காலம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பல நாள் கனவாக நீடித்திருந்த இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இரவு நேர உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பயணங்களின் போது கொஞ்சம் பாதுகாப்போடு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளாகட்டும், இல்லை நீங்கள் பயணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வாகனங்களை இயக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பணத்தை பத்திரப்படுத்தி வைப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. நெடுந்தூர பயணங்கள் உங்களுக்கு சிறு அலைச்சலை அது ஏற்படுத்தலாம். இதன் காரணமாக உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்படலாம். ஆனால் செல்லக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களின் போது ஏற்படக்கூடிய எதை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீங்களோ அதற்கான வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும். அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும். சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்கள். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும். அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும் பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உருவாகும். அதனால் யோசித்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், தொழில் பண்ணுறவங்க, வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே போல் வேலையை முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத
அவமானங்களை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யாத தவறுக்கு பழி ஏற்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகும். அப்படி இல்லைன்னா அவமானங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடன் தொடர்பான பிரச்சனைகள் சிறிது காலத்திற்கு தலை தூக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. அதே போல் பிறருடன் பழகும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்.